சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனியை போய் சொல்லி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ கனி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்களாம் யார், எதுக்காக இப்படி இங்கே வந்து என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? எங்கள் அண்ணன் என்னை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு தானே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்னென்னா இந்த வீட்டுக்கு என்னை வரவழைச்சிருக்கிறீங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அந்த அமைச்சரோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கனி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷமாக்கும், உன்னை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதோ, நீங்கள் தான் நம்மளை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கனி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையை என்னை எங்கள் அண்ணன் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க யாருமே வந்து அதாவது கனிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமேலும் வந்து ஒன்று இந்த வீட்டில் இருந்து போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கனி பார்த்தோம்னா அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக விட்டுருங்க, எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னை எங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் ஒருத்தரை சும்மா விட மாட்டார் அப்படின்னு கனி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த அமைச்சரோட ஒய்ஃப் வந்து கனியை போட்டு அடிச்சிருந்தாங்க. என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிறேன், இவளை போய் அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வைங்கடா அப்படின்னு சொல்லவும் அப்போ கனியும் ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருந்தாங்க. கனி வந்து ஐயோ இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த சாமியாரை வரவழைக்கிறாங்க. அப்போ சாமியார்ட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிற அப்படிங்கவும் சரி நான் அந்த பொண்ணோட முகத்தை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து அந்த ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே கனியோட முகத்தை பார்த்ததுமே அவர் அலற ஆரம்பிச்சிருந்தாரு, ஐயோ இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலறடிச்சு ஓடி வரவும் என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு அதிக சக்தி இருக்குது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன சாமி பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது என்னை விட பெரிய ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவரை நீங்கள் உடனே வரவழைங்க, அவரை வரவழைச்சி இந்த பொண்ணுக்கு வந்து அதிக சக்தி இருக்குது, அதை கட்டுப்படுத்துனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியும் அப்படிங்கவும் சரி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அந்த சாமியாரை நாங்கள் வரவழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரத்னாவையும் அதுக்கப்புறமா அறிவாளகனை தான் காட்டுறாங்க. இப்போ ஸ்கூல் முடிச்சு அவங்க போகும்போது எங்கள் கனியை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போதே கனியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க பேக்கை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பேக்கை வந்து கனி விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கும்போது அவள் விட்டுட்டு போயிட்டாளா, அவள் எப்போ போனான்னு சொல்லி கேட்கும்போதே அவள் மத்தியானமே போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணன் என்னமோ ஊட்டிக்கு போகிறதாவும் அதனால நானும் ஊட்டிக்கு போகிறேன்னு அவள் சொல்லிக்கிட்டோ அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து ரத்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. கனி இந்த அளவுக்கு வந்து அவள் போக துணிஞ்சிட்டாளான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது இப்போ அறிவழகன் சொல்கிறாங்க, அவள் சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் நீ அமைதியாவா, ஒருவேளை அவள் வீட்டுக்கு தான் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கேட்கும்போது வீட்லையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லையே கனி வரலையே அப்படிங்கவும் உடனே வந்து திரும்பவும் ஸ்கூலுக்கு ஃபோன் அடித்து வாட்ச்மேன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க எல்லா ரூம்லேயும் நான் செக் பண்ணி தான் வந்து நான் ரூமுக்காக அடைச்சேன், அதனால யாருமே ரூமில் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி கனியோட ஃப்ரெண்டுக்கெலாம் நம்ம வந்து ஃபோன் அடித்து பார்க்கலாம், கனிகிட்ட வந்து ஃபோன் நம்பரை அவள் பேக்கில் தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனியோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. அப்போ வந்து யாருமே வந்து கனியை பற்றி தெரியாதுன்னு சொல்லவே இது கேட்டதுமே குடும்பத்தோட அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இசைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உடனே நம்ம வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்ட்டு முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, கனி அப்படின்லாம் சொல்லாமலாம் போக மாட்டாள் அப்படிங்கும்போது அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அண்ணனுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னாக்கி கண்டிப்பாக அண்ணன் பயந்து போய் திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போதைக்கு சண்முகத்திட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம், நம்மளை நம்பி தானே வந்து கனியை ஒப்படைச்சிட்டு போனால், ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன இருந்தாலும் சரிதான் கனி வந்து அப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லாமல் போகக்கூடிய ஆள் கிடையாது, என்ன தப்பு நடந்தது தெரியலையே, சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனியை பற்றி அவங்க முத்துப்பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்ட்டு எல்லாருமே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் பரணியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் இளநீ குடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ வந்து ஒரு சாமியார் மாதிரிக்கு ஒருத்தவங்க வராங்க. அப்போ சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, நீ எந்த இடத்துலேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கே நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சண்முகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, நான் எதுக்காக வந்த இடத்துல திரும்பி போகணும், நான் இப்படி தானே போகணும் அப்படிங்கும்போது அப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்லை இல்லை நீ எந்த இடத்துலேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கே திரும்பி போ, அங்கே ஒரு ஆபத்து காத்துட்ருக்குன்னு சொல்லவோ இப்போ சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பரணி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவர் பார்த்தாக்கும் வந்து சாமியார் மாதிரிக்கு தெரியல, ஆனால் என்னன்னு தெரியல, அவர் நான் வந்த இடத்துக்கே திரும்பி போன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அவர் ஏதாவது உளறிட்டு போவாருடா அப்படின்னு பரணி சொல்லிட்டு
இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே கனியை தான் காட்டுறாங்க. அப்போ கனிக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்து ஒருத்தர் வரவும் அப்போ அவர்கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்து அவங்க கனி பார்த்தோம்னா அவங்க மொபைலை வந்து அவருக்கு தெரியாமே எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே அவருக்கு வந்து போனதுக்கப்புறமா ஃபோன்லேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஃபோனில் காசு இல்லை பொழுக்கு, அதனால ரீசார்ஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு வரவும் அந்த நேரத்தில் வந்து கனி எரிச்சலோட அந்த ஃபோனை தூக்கி வீசிடுறாங்க. அப்போ அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வரவும் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஃபோன் கீழே கிடக்கிறத பார்த்ததுமே அவர் வந்து கோவத்தில் வந்து அந்த அமைச்சர் வந்து இது யாருடைய ஃபோனுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபோன் தானே அப்படிங்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஃபோனை கொடுப்ப அப்படிங்கும்போது ஐயோ நான் ஃபோனை கொடுக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் காசு நான் ரீசார்ஜ் பண்ணாதனால காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கனி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னை எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படிங்கும்போது உடனே அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், சும்மா என்ன அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் பெரிய இவனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னை இந்த மாதிரிக்கு நீங்கள் அடைச்சி வச்ச விஷயம் மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் சும்மா விட மாட்டார் அப்படிங்கவும் என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து திட்டிட்டு போகவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து வீட்டில் எல்லாம் தான் காட்டுதாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கனி எங்கே தேடியும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாண்டியம்மாவை தான் காட்டுறாங்க. பாண்டியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் எங்கேயாவது ஊரை சுற்றுறதுக்காக போயிருப்பா அப்படிங்கும்போது எங்கள் பாருத்தா என் தங்கச்சி பற்றி ஏதாவது தப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இசைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கேயே நாங்கள் என் தங்கச்சியை காணன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு தெம்போடு இருந்தது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் என்னமோ பெரிய தங்கச்சியை காணாத கண்டதை கண்டுட்டாலாம், என்ன இருந்தாலும் சரி தான், அவன் ஒன்றும் கூட பிறந்த தங்கச்சி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் ஆவேசத்தோடு அவங்க போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாண்டியம்மாள் அப்போ வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு, இவள் வீட்டுக்குள்ளே வந்த நேரம் என் பொண்ணு காணாமல் போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை பற்றி நீ தப்பா பேசிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு பாண்டியம்மாளை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வரவும் அப்போ அறிவழகன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கனியை எங்கே தேடியுமே கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, சண்முகம் மட்டும் ஃபோன் பண்ணுனாக்கி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரத்னா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரத்னா வந்து அப்படியே அவங்க பேச்சில் வந்து தடுமாறுதாங்க. என்னாச்சு ரத்னா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் கனி இப்போ எப்படி இருக்கிறா, என் கூட ஊட்டிக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால, இப்போ பேசாமல் இருக்கிறாளா, எங்கே அவட்ட ஃபோனை கூட நான் பேசட்டும் அப்படிங்கவும் ஐயோ அண்ணன் கனியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ரத்னா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இசைக்கு உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் கனியை கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா இசைக்கு ஃபோனை வாங்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா கனி வந்து இல்லைன்னா அவள் படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்னதான் அவள் படிச்சுட்டு இருக்காளா, அவள் அப்படிலாம் செய்ய மாட்டாள, எங்கள் கனிட்ட கூட என் படித்தா என்கிட்ட ஃபோன் பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து இவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ சண்முகத்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிருது. இங்க பாரு நான் கனிட்ட இப்ப பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இசைக்கும் ரத்னாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சண்முகமும் பரணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது கனிக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அண்ணா கனி காணாம போயிட்டான்னு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, கனியை காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசைக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே வந்து சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா, நான் இப்பவுமே கிளம்பி வார அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சதுமே உடனே பரணி வந்து சண்முகத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கனி காணாம போயிட்டா அப்படிங்கிற என்ன சண்முகம் சொல்லிட்டு இருக்கிற, கனியை காணலை அப்படிங்கும்போது ஆமாம் கனி காணாமல் போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம உடனே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகமும் பரணியும் வந்து அவங்க நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ கனிக்கு ஏதோ ஒரு ஆபத்தாகி போச்சுது, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சண்முகமும் பரணியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ஆவேசத்தோட கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, உங்களை நம்பி தானே நான் கனியை ஒப்படைச்சிட்டு போனேன், என்ன பண்ணி நீங்கள் கனி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரத்னாவும் அறிவழகனும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சண்முகம் பாண்டியம்மா அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க.